பல பின்னணி பாடல்களோட நீங்கள் பாடலில் பாடியிருப்பீங்க. இதில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு வாய்ஸ் அப்படின்னு யாரை சொல்லலாம்? எனக்கு செட் ஆகிற வயசா ஸ்ருதிஹாசன் தான். நானும் ஸ்ருதி தான் அடிய கொள்ளுதை பாடினோம். அவங்க நதர் புலிக்கு பிறந்தது பூனே ஆகும். கரெக்ட் எக்ஸாம்பிள் அவங்க தான். அவ்வளோ டேலண்ட் சார், அவ்வளோ டேலண்ட். என்னென்னமோ இருக்குது அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணு இன்னும் வந்து ப்ராப்பராக மியூசிக் வைஸ் யாரும் கரெக்டாக யூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஷீ ஹேஸ் அ அமேசிங் பொட்டென்ஷியல். தி வே ஷி கேரிஸ். எல்லாத்துக்குமே ஒரு ரெஃபரன்ஸ் சொல்லுவாங்க, எல்லாத்துக்குமே. எனக்கு அவங்க வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவங்க அப்பாவை சந்தித்து பேசியிருக்கீங்களா? சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது மன்மத நம்புன்னு ஒரு படம். ஆமாம், அதில் வந்து ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆமாம், அதில் வந்து கமல் சார், ட்ரிஷா நடிச்சிருப்பாங்க, மாதவன், சங்கீதா. கெட் டு ஸ்பெண்ட் டைம். சரி, ஒரு ட்ரிப் அவங்க முடிச்சுட்டு வந்து, ஒரு ட்ரிப்புனா ஒரு 7 நாள் க்ரூஸில் போயிட்டு வருவாங்க. செகண்ட் டைமும் போகிறாங்க, ஏன்னா ஷூட்டிங் முடியல இன்னும். செகண்ட் டைம் போகும்போது நான் ஜாயின் பண்ணேன். கமல் சார் சூப்பர் ஜாலி. அவர் பயங்கர லூட்டி அடிச்சுட்டு பழைய கதையெல்லாம் என்னென்னமோ சொல்லுவார். யார் இப்போ விகே ராமசுவாமிலாம் வந்து அவர் நார்மலாக பேசும்போதே எவ்வளோ டைமிங் அடிப்பார் அப்படிங்கிற இது. நாகேஷ் எப்படி பண்ணுவார், நிறைய கற்றுக்கிட்டேன் சார். நிறைய கதைலாம் சொல்லுவாராம். அவங்ககிட்டலாம் பேசவே முடியாது நீங்கள் நார்மலாகவே. ஏதாவது ஒன்றுன்னா ஏதோ ஒரு டைமிங்கே ஒன்று அடிச்சுட்டு இருப்பாங்க. உங்களுக்கு தெரியாது இல்லையா சார், அவங்க எத்தனை பேர். ஸோ இதெல்லாம் கேட்டு வியந்துட்டு